ஃபிஷர் பைல்ஸுக்கான ஹோம் ரெமிடிஸ் வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை விட எஃபெக்டிவான ஒரு மெத்தடை இப்போ யூஸ் பண்ணுறப்ப தெரிஞ்சுது. ஸோ அதுக்காக வீடியோ தான் இது. இன்னும் பல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பைல்ஸ் ஃபிஷருக்கு இன்றைக்கி மருந்தாக எடுக்கக்கூடிய பொருள் கருணைக்கிழங்கு. அது பழசாக இருந்துச்சுன்னா அரிப்பு இருக்காது. புதுசாக இப்போ தான் பறிச்சிருந்தாங்க அப்படின்னா அரிப்பு எடுக்கும். ஸோ நீங்கள் அது ஃபஸ்ட்டு ஒன்று வேக வச்சு பாருங்கள் எப்படி இருக்குது என்னன்ட்டு. அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை என்ன பண்ணணுன்னா நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி மண்ணெல்லாம் எடுத்துருங்க. வாஷ் பண்ணிவிட்டு அது தண்ணி மூழ்கிற அளவு ஒரு 7-8 எடுத்துக்கோங்க. தண்ணி மூழ்கிற அளவு ஊற்றி சூடு பண்ணுங்கள். அரிப்பு எடுக்குது அப்படின்னா கொஞ்சோண்டு புளி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கருணக்கிழங்கு இவ்வளோ புளி போட்டிருக்கேன். உப்பு போட வேணாம். புளி உப்பு சேர்க்காமல் இருக்கிறது நல்லது. ஆனால் அரிப்பு எடுத்தால் நம்ம கொஞ்சம் கூட சாப்பிட முடியாது. ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக தான் இது நம்ம போடுறோம். புளி உப்பு ரெண்டுமே கருணக்கிழங்கோட மருத்துவ குணத்தை குறைக்கக்கூடியது. அதனால தான் அதை சேர்க்க வேணாம்னு சொல்கிறோம். இருந்தாலும் நம்ம அரிப்பு எடுக்கக்கூடிய கிழங்கு இப்போ தான் கிடைக்குது. ஆனால் நம்ம இப்போயே உடனே வைத்தியத்துக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கலாம். ஆனால் உப்பு சேர்க்க தேவையில்லை. 5 to 10 மினிட்ஸில் கிழங்கு வெந்துடும். அது நீங்கள் கொதிக்கிறப்ப நீங்கள் டக்குன்னு ஆஃப் பண்ணிடலாம். இல்லை நடுவில் எடுத்து பார்த்திங்கனாலும் வெந்திருக்கிறது தெரியும். ரொம்ப குழைய விடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அது மாதிரி சாப்பிட்ற அளவு வெந்த அளவு நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து தோலோடு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு வெறும் வயிற்றில் 3 கிழங்கு சாப்பிடுங்க. ரொம்ப கிழங்கு மண்ணாக இருக்குது அப்படின்னா தோலோடு சாப்பிட முடியாது. அந்த மாதிரி டைமில் நம்ம தோலை உரிச்சிட்டு கிழங்கு மட்டும் சாப்பிட்டுக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு தான் சாப்பிடணும். அப்போ தான் இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். சப்போஸ் எந்திரிக்க முடியல அப்படின்னா நீங்கள் 7 மணிக்கு எந்திரிச்சாலும் குளிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த கிழங்கு நீங்கள் சாப்பிடணும். அப்போ தான் இது நல்லா கேட்கும். குளிக்காமல் சாப்பிட்டிங்கன்னா இந்த வைத்தியம் கேட்காது. இது நீங்கள் டெய்லி 3 கிழங்கு போட்டு வேக வச்சாலும் ஓகே தான். அரிப்பாக இருக்க கிழங்க முதல் நாள் நைட்டே இந்த மாதிரி வேக போட்டுருங்க. காலையில் ஜஸ்ட் ஒரு சூடு பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த மாதிரி இப்போ நான் காட்டியிருக்க மாதிரி ஒரு 10 கிழங்கு கிட்ட வேக வச்சுருங்க. அதை டெய்லி ஒரு டைம் நைட்டு சூடு பண்ணிட்டீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் சூடு பண்ணக்கூட தேவையில்ல, சாப்பிட்டிங்கன்னா போதும். அது மாதிரி டெய்லி ஒரு டைம் சூடு பண்ணாலே அது கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். உங்களால் 3 கிழங்கு சாப்பிட முடியலனாலும் ஒரு கிழங்காவது நீங்கள் சாப்பிடுங்க டெய்லி. இது மாதிரி தொடர்ந்து உங்களால் எவ்வளோ நாள் முடியுதோ 6 மந்த்ஸோ 1 இயரோ சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் 1 மந்த்து சாப்பிட்டாலே உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். டெய்லி நான் வச்சுக்கிறேன் கிழங்கு அரிப்பெல்லாம் இல்லை, காலையில் நான் ஃப்ரெஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்றவங்க அந்த தண்ணியும் குடிக்கலாம். அப்போ ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி 4 நாளைக்கு சேர்த்து தண்ணி ஒவ்வொரு டைமும் ஊற்றி ஆல்ரெடி சூடு பண்ணிகிட்ருப்போம். அது எந்தளவு நமக்கு தண்ணி குடிக்க முடியும்னு தெரில. பட் டெய்லி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது தண்ணி தோலோடு கண்டிப்பாக சாப்பிடலாம். முடியாத நிலைமைக்கு தண்ணியும் தோலையும் நீங்கள் தவிர்த்தரலாம். 4-5 நாள் வைக்கிற கிழங்குகளில் தண்ணி சுண்டிடுச்சுனாலும் நீங்கள் திருப்பி ஊற்றி அதை சூடு பண்ணிக்கலாம். அதேமாதிரி கண்டிப்பாக சில்வர் பாத்திரத்தை மட்டும் இதுக்கு யூஸ் பண்ணுங்கள். பைல்ஸ் ஃபிஷர் லேசர் ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா 1 lakh கிட்ட ஆகும். நார்மல் சர்ஜரி பண்ணிங்கன்னா 40,000 கிட்ட வந்துடும். ஸோ அவ்வளோ பெரிய ரிஸ்க் இல்லாமல் இதை நீங்கள் தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு தேவையில்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ கண்டிப்பாக சிக்கன் எடுக்கவே கூடாது. நாட்டுக்கோழியோ பிராய்லரோ சிக்கன்ற சைடுக்கே நீங்கள் போகக்கூடாது. நான்வெஜ்ஜை டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்போ தான் உங்களுக்கு இது சரியாகும். முடியாதனால எப்பயாவது சாப்பிட்டுக்கோங்க. பட் ஃப்ரூட்ஸ் அதோட நிறைய எடுத்துக்கோங்க சாப்பிட்ட உடனே. காரம் கண்டிப்பாக குறைச்சே ஆகணும். பைல்ஸ் ஃபிஷர்னால் கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணுமா இல்லை பண்ணாமல் மெயின்டைன் பண்ணலாமா அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய டவுட் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னென்னா டாக்டர்கிட்ட போங்க. அதுவும் ஒரு சர்ஜன்கிட்ட போங்க. அவங்க செக் பண்ணிவிட்டு அது பைல்ஸா ஃபிஷரா அப்படின்னு சொல்லுவாங்க. பைல்ஸ்னால் நீங்கள் முடியாத நிலைமைக்கு ஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும். ஃபிஷர்னால் மோஸ்ட்லி ஹீட்னால தான் அது வருது. அதை நம்ம ஆப்ரேட் பண்ணாமலே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஃபிஷருக்கு ஆப்ரேஷன் பண்ணாலும் அது திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி வேஸ்ட். இதே தான் சர்ஜனும் சொன்னாங்க நாங்கள் போய் கன்சல்ட் பண்ணப்போ. ஃபிஷரும் எப்போ நீங்கள் ஆப்ரேட் பண்ணாலும் சுத்தமாக உட்கார முடியல, உடம்புல தெம்பே இல்லை, ப்ளீடிங் ரொம்ப ஆகுது, எந்திரிக்கவே முடியல அப்படின்ற நிலைமையில் ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். மற்றபடி நார்மலாக இருக்குது அப்பப்போ பெயின் வருது அப்படின்னா அதை கண்டிப்பாக குறைக்க முடியும். முதல்ல உங்கள் உடம்புக்கு எது சேருது எது சேரலை, எது சாப்பிடும்போது பிரச்சனை வருது, பெயின் வருது, ப்ளீடிங் வருது அப்படின்றத நோட் பண்ணுங்கள். நான்வெஜ் சாப்பிடும்போது அது வந்துச்சுன்னா அதை ஸ்டாப் பண்ணிடுங்க.
பண்ணிடுங்க. சில பேருக்கு ட்ராவல் அதாவது வண்டியில் போகும்போது ஏற்படலாம், சில பேருக்கு சப்பாத்தி சாப்பிட்றப்ப வரலாம், அப்புறம் அதாவது லிக்விட் இல்லாத ஐட்டம்ஸ் சாப்பிட்றப்போ இப்போ புட்டு கொழுக்கட்டை அந்த மாதிரி சாப்பிடும்போது வரலாம். இந்த மாதிரி சாப்பிட்றப்ப நீங்கள் என்னென்னா நிறைய ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும். ட்ராவல் போகும்போது எப்போதுமே தண்ணி கையில் வச்சுக்கோங்க. தண்ணியில் சப்ஜா சீட்ஸ் போட்டு வச்சுக்கோங்க, இல்லை சீரகம் போட்டு வச்சுக்கோங்க. அது எப்போதுமே நம்ம டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணணும். கீரை வகைகள் நிறைய சேர்த்துக்கணும், காய்கறி பழங்களும் நிறைய நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக இதுலேருந்து நம்ம விடுதலை கிடைக்கும். எதுவுமே சேஞ்ச் பண்ண மாட்டேன், ஆனால் எனக்கு இதுலேருந்து ரிலீஃப் கிடைக்கணும் அப்படின்னா வேறு வழியில் ஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னோட க்ளோஸ் ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸு எங்கள் ஃபேமிலியில் ஃபீல் பண்ணது, நாங்கள் ஃபேஸ் பண்ணது, அதை தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். இன்னும் என்னென்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றது என்னோட ப்ரீவியஸ் வீடியோலையும் நான் நிறைய சொல்லியிருப்பேன், அந்த வீடியோவும் போய் பாருங்கள். என்ன சொல்கிறேன்னா நம்ம ஆப்ரேஷன் தான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுக்காமல் விட்டுறோம். பட் என்னோட ஃப்ரெண்டு 1 lakh செலவு பண்ணி லேசர் சர்ஜரி பண்ணாங்க ஃபிஷருக்காக. திருப்பி 1 yearல திருப்பி வந்துருச்சு. அப்புறம் என்னென்னா அகெயின் ஆப்ரேட் பண்ணாங்க, திருப்பி 1 yearல 3rd டைமும் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ தான் அவங்க வந்து பண்ண தேவையில்லை, திருப்பி பண்ணாலும் திருப்பி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் ஹேபிட்ஸில் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஆப்ரேஷன்லாம் அனஸ்தீஷியா கொடுத்து தான் அலோபதியில் பண்ணுறாங்க. ஸோ இதனால் பேக் பெயினும் கூட வந்துடுது. இப்போ சிசேரியன் பண்ணுறாங்க, வேறு வழியில் நம்ம பேக் பெயினை வந்து அனுபவிக்கிறோம். இதுலேயும் நம்ம அதை போய் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. கருணக்கிழங்கு வந்து உங்களுக்கு எப்போ தான் கிடைக்குதோ நீங்கள் நிறைய வாங்கி வச்சுக்கலாம். இது 1 yearக்கு வீணாகவே போகாது. காற்றோட்டமான இடத்துல கொட்டி வச்சுட்டிங்கன்னா அது நீங்கள் 1 year வரையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ கிடைக்கிறப்ப வாங்கி வச்சு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அரிப்பை ஏற்படுத்துகிற கிழங்கு நான் காட்டியிருக்க டெமோ படி தான் செஞ்சாகணும். ஏன்னா 2வது நாள் 3வது நாள் ஆகிறப்ப தான் அந்த அரிப்பு இன்னும் கொஞ்சம் கூட குறையும். சரிங்களா? நீங்கள் அது கூட சாப்பிட முடியாமல் போகும் ஒரு நாளில். ஸோ 4வது நாள் 5 நாள் அப்போ தான் அதோட அரிப்பு குறையும். சர்ஜரி பண்ணவங்க எல்லாருமே அதுலேருந்து ரிலீஃப் கிடைக்கிறதில்ல. அது சரியாக சர்ஜரி பெயின் சரியாகவே 1 yearக்கு மேலே ஆகிடுது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவு இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.